நம்ம இந்த நாளிலே ஒன்று கூடி கொஞ்ச நேரம் கர்த்தர் நாமத்தை மிகைப்படுத்த போகிறோம், ஜெபிக்க போகிறோம், கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதித்தோம். இனிமேல் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை மாத்திரம் ஒரு 10-20 நிமிஷம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெபத்திற்கு இருக்கிற வல்லமை, ஜெபத்திற்கு இருக்கிற அந்த கிரியை எந்த பொருளுக்குமே இல்லை. இப்போ சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி பலன் வருதோ அதே போல் நம்ம பலன் எதில் இருக்குது அப்படின்னா ஜெபத்தில் தான் இருக்குது. நம்முடைய பலன் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெபத்தில் இருக்குது. அந்த ஜெபத்தை நாம் எப்படி பண்ணும்போது எப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த நாளில் நான் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்பு, என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்தில் வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை, 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆவிக்குரிய சபைக்கு வர்றோம், ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுறோம். ஆனா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருந்ததுன்னா இயேசு உள்ள இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா இயேசு உள்ள இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னா சந்தேகத்துக்குரிய விசுவாசமா இருந்ததுன்னா உள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். அதானே ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள், நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பரீட்சை என்று அப்படின்னு என்ன? ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அப்படிதானே? பரீட்சை என்று சொன்னா சோதிச்சு பார்க்கறது, டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அப்ப ஏன் நமக்கு இப்பெல்லாம் என்னது ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது எல்லா குழந்தைகளுக்கும்? ஏன் இத்தனை வருஷம் படிச்சாங்க, இந்த படிச்சது கரெக்டாக தான் படிச்சிருக்கிறாங்களா? உண்மையாக நல்லா நான் சொல்லுவேன், நான் நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. பரீட்சையில பாஸ் ஆனா மட்டும்தான் நல்லா படிச்சிருக்கிறாங்க, சொன்னது கரெக்ட் தான். அப்போ இவங்க சொல்றாங்க எல்லா குழந்தைகளும் படிக்கிறதுக்காகத்தான் வர்றாங்க, எல்லா குழந்தையும் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா எல்லா குழந்தைக்கும் பாடம் எடுக்கப்படுகிறது, எல்லா குழந்தையும் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா வெற்றி பெறாங்களா அப்படின்னு பார்த்தா யார் படிச்சிருக்கிறாங்களோ, யார் சொல்லிக் கொடுத்து ஏற்றுக்கொள்றாங்களோ எல்லாருக்குள்ள ஒரு நம்பிக்கை, எக்ஸாம் எழுத போகும்போது நான் ஜெயிச்சிடுவேன் அப்படித்தானே, எல்லாரும் அப்படித்தானே எழுதுறாங்க. நான் தோத்துருவேன் அப்படின்னு சொல்லி யாரும் எழுதாம இருக்கிறாங்களா? இல்ல, கண்டிப்பா தெரியும் எல்லாரும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட தான் அந்த எக்ஸாமையே அட்டன் பண்றாங்க. அப்ப அந்த சோதனை தான் அவர்களை வெற்றி உள்ளதாய் மாற்றி அடுத்த நிலைக்கு நேரை ஒவ்வொரு கிளாஸையும் மாற்றி ஒவ்வொரு காலேஜில் மாற்றி ஒவ்வொரு பகுதிக்கும் கடந்து செல்ல போகுது. அதே போல அவர் சொல்ல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்ப விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டிய ஒன்று. விசுவாசிக்கிறேன், நம்புறேன், தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமா, விசுவாசிக்கிறோம் சொல்லப்படுகிற சந்தைகள் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வாரம் நம்ம கூட உணர்த்துகிற வார்த்தைகளை பார்க்கும்போது ஆமா, இன்னைக்கு கோவப்படக்கூடாது, இன்னைக்கு சண்டை போடக்கூடாது, விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும், அவளது நம்ம அன்பை வெளிப்படுத்தணும், இப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில பிரசங்கம் மூலமாக விசுவாசமா இருக்கணும், வல்லவராய் இருக்கணும், தேவனுக்கு ஏதாவது செய்யணும், ஊழியம் பண்ணணும், எல்லாமே நம்ம கற்றுக்கொள்கிறோம், எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்ம அந்த விசுவாசிக்கிறோமே அந்த காரியம் எல்லாம் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருந்தால் உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்போ ஒரு டெஸ்ட் வந்தா மட்டும்தான் அதை சொல்றாரு பாருங்க, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் உங்களால இயேசு உள்ள இருக்கிறாரா, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா என்பதை தெரிய முடியாது என்று அங்கே பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப இவர் ஏன் எதை எழுதுறாரு? ஏன் கொரிந்தியருக்கு 2வது நிருபம் எழுதுறாரு? 2வது நிருபம் எழுதும் போதுதான் இதை பத்தி சொல்றாரு. அப்ப கொரிந்து சபையில எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க, ஏன் இதை பத்தி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு ஏன் அந்த பவுல் அந்த காரியத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார், விவரிக்கிறார் என்று சொல்லி பார்த்தா 1வது வசனம் வாசிக்கலாமே. 13:1. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். அதாவது அங்க 3வது முறை வர்றதுக்கு முன்னால 2 முறை வந்து போயிருக்காரு, 3வது முறை அங்க வர போறார். அப்ப இந்த 2வது நிருபத்துல ஏன் அவர் எழுதுறார் அப்படின்னா 3 முறை
ரெண்டாவது 2 முறை வந்துட்டு போயிட்டேன். அந்த 2 முறை வந்தபோது நான் சில காரியங்களை கேள்விப்பட்டேன். நான் சில காரியங்களை உங்களுக்குள் காண இருப்பதாக 2-3 சாட்சிகளாலே அங்க வந்தபோது அறிந்து கொண்டேன். அதனால இந்த 3வது நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனம். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் வந்திருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாய் இருந்தும் உங்களிடத்தில் இப்போ 2 முறை உங்கள்ட்ட வந்தபோது உங்களுக்கு சொன்னேன். இப்ப 3வது முறை என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு லெட்டர் போடுறேன். இந்த நிருபத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த 3வது முறை நான் வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு இப்பொழுது தூரமாய் இருந்து உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால், வாசிங்க. தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். அங்க பவுல் சொல்ற 2 முறை வந்து உங்களை வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 3வது வர வந்தா நான் உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தப்ப விட மாட்டேன், உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், உங்களை சும்மா விட மாட்டேன். ஏன்னா அந்த 2 முறை வந்த போதும் இவர் பார்த்தது மாத்திரம் இல்ல, 2-3 சாட்சிகளினாலே அங்கே விசாரிக்கப்பட்ட போது அது உண்மை என்பது அறிந்து அந்த சபையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சிலரை கண்டித்து வந்திருக்கிறார், சில உணர்த்தி விட்டு வந்திருக்கிறார், சிலர் என்ன பண்ணிருக்காங்க, சிலரை அங்க அறிவித்து விட்டு வந்திருக்கிறார். அப்ப என்ன அறிவித்து வந்தார்னா, உங்களிடத்தில் இருக்கிறவளாங்க நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். அல்லேலூயா. குறிஞ்சி சபை நல்லா ஜெபிக்கிற சபை, நல்லா கொடுக்கிற சபை, நல்லா தாங்குகிற சபை இருந்தாலும் அங்கே சிலர் பேருக்குள்ளே காணப்பட்ட காரியம் என்னன்னா, சில பாவங்கள், சில குறைகள். என்ன குறைன்னா ரொம்ப பெரிய குறையெல்லாம் இல்லை, சில பெரிய காரியங்களும் இல்லை, ஆனா சில குறையாய் பவுல் அங்கே பார்க்கிறது என்ன அப்படின்னா, அதனால தான் அவர் அந்த கண்டித்து எழுதுகிறார். தப்ப விடாதபடிக்கு 2 டைம் உங்களை பார்த்துட்டேன், 3வது டைம் வர போறேன், நீங்க எல்லாம் சரியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா இல்லாதவர்களும் சரியாகி கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே எச்சரித்து ஒரு செய்தியை அங்கே அனுப்பி விடுகிறார். என்ன செய்தி அப்படின்னா, 5வது வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஆமா, சில நேரங்களிலே நீங்கள் விசுவாசத்திலே தோற்று போய் விடுகிறீர்கள், சில நேரங்களிலே நீங்கள் விசுவாசத்தை வெளிவி போய் விடுகிறீர்கள். நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்கள், நல்லா ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்காய் கொடுக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள் எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க என்னன்னா விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அப்ப விசுவாசத்தை சில நேரங்களில் அவர்கள் வழுக்கி விடுகிறார்கள், விசுவாசத்தை காண்பிக்க முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகள் அவர் வாழ்க்கையில வருகிறது, அப்ப விழுந்து போகிறார்கள். அப்ப நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்ப அடிக்கடி உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பரீட்சை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வரும். அப்ப நீங்க அதை ஜெயிக்க வேண்டும். அப்பதான் நீங்க விசுவாசத்திலே ஜெயித்தீர்கள், இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு மாடலை சொல்றது பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு எல்லா மனுஷனுக்கும் போராட்டங்கள், விசுவாச போராட்டம், சோதனைகள் வரும். சோதனையில ஜெயிச்சா இயேசு உள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம். சோதனையில் நம்ம தோற்று போயிட்டா இயேசு இல்லை, நாம் இன்னும் பலப்பட வேண்டும், இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி நாம தொடர்ந்து அதற்கான காரியத்தை எடுக்க வேண்டும். அப்ப இவர்களுக்காக என்ன அடுத்த வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பது அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்க அடிக்கடி நாங்க பிரசங்கம் பண்றோம், நாங்க போதிக்கிறோம், வர்றோம், எல்லா பக்கம் போறோம், ஆனா எங்களுக்கும் சோதனை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நாங்களும் சோதனையிலே ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். அங்க நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப நாங்களும் அடிக்கடி எல்லா பக்கம் போறோம், எங்களுக்கும் சோதனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எங்களுக்குள் இயேசு இருக்கிறதுனால ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் எல்லா சூழ்நிலையும் மோசமான சூழ்நிலை. போன வாரம் கூட ஒருத்தர் பார்த்தோம், அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு. அடிக்கப்பட்டு அந்த அளவுக்கு தேவன் மேலே வைராக்கியமாய் இருந்து தேவனை அவன் வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அப்ப அந்த அளவுக்கு என்னதான் துன்பங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இயேசு உள்ளே இருப்பதனால அவன் ஜெயித்தான், அநேகரை ஜெயிப்பிக்கும்படியாய் மாற்றினான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 7வது வசனம். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க பொல்லாங்கு செய்யாதபடிக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று எங்க பவுல் எழுதுகிறார். அப்ப எதுக்காக அவர் ஜெபிக்கிறார்னா, அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த விசுவாச போராட்டம் வரும்போது இவர்கள் பொல்லாங்கு செய்ய தீவிரிக்கிறார்கள். அல்லேலூயா. இவரோட வேலை என்ன அப்படின்னா, நல்ல விசுவாசிக்கு தான் என்னாச்சும் வருது அப்படின்னு ஏமாத்துவாங்க, இங்க என்னாச்சும் வருதுன்னா பொய் சொல்லிடுவாங்க,
இந்த பொல்லாங்கு வரும்போது அந்த சூழ்நிலை நான் செய்யவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, செய்திருப்பாங்க. இந்த சூழ்நிலை வரும்போது மாட்டிக்குவோமோ அப்படிங்க பயந்துகிட்டு பொய் சொல்லி இல்லாத சூழ்நிலைக்கு நேராய் அவர்கள் பொல்லாங்கு செய்து தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இதைத்தான் அவர் கண்டிக்கிறார். அதனால மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்ப சபை ஜெபிக்கும். நாம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, எல்லா விசுவாசிகளும் நல்ல விசுவாசிகளாய் மாற ஜெபிக்க வேண்டும். பொல்லாங்கு அவன் பவுல் எதுக்காக ஜெபிக்கிறார்னா, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். பொல்லாங்கு என்று சொன்ன என்னது? தவறு, தீயது, தீமையான காரியம். அதானே பொல்லாப்பு அப்படின்னா நம்ம தேவனுக்கு அருவருப்பக்கூடிய காரியம், தேவன் விரும்பாத காரியம். இப்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறிக்கிறது. சொல்ல போனா இங்க நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், இதெல்லாம் இருக்கிறோம். வீட்டுக்கு போனா ஒரு சோதனை வரும்போது அதை பாத்துறது, அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம திராணி இல்லை. இப்படித்தான் என்னுடைய காரியத்துல சபையில என்னோட ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இப்படி வேளாங்கண்ணிக்கு அங்கே போறோம்னு சொல்லி எல்லாம் கிளம்பினாங்களாம். கிளம்பின போது இவருக்கு அங்கே போகக்கூடாதுன்னு தெரியும், எங்கேயோ ஒரு பக்கம் போனார். அப்போ சொல்லியிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் எங்களுக்கு கேட்டார் என்ன பண்ணணும் அப்படின்னு. வேண்டாம், போனீங்கன்னா சரியாகாது. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. நிறைய எல்லாமே ரசிக்கப்படாதவங்க. இவர் ஒரே ஒருத்தர் தான், ஒரு ஃபேமிலி தான் ரசிக்கப்பட்ட ஃபேமிலி. அப்போ இவர் நாங்கள் போகிறோம் எல்லாம் சரி ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை பிரதர், போனீங்கன்னா அது அவங்க உலகத்தார் கூட சேர்ந்து நம்ம போனால் நம்ம எந்த சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கும், சில காரியங்கள் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னபோது அவருக்கு மனசு போனோம், நான் மனசு போகக்கூடாதுன்னு கொஞ்சம் ஆசை இருக்குது. அப்போ இந்த சோதனையில் வேண்டாம் தான் நினைக்கிறாரு. இல்லை, ஆசைப்பட்டு எல்லாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போனார். போகும்போது உள்ளே போகும்போது வண்டி தான் போயிருக்காங்க. போகும்போதே படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் போட்டபோது இவரு ரொம்ப வைராக்கியமாக முன்னால் நிற்கக்கூடியவர். என்ன பண்ணுன்னு தெரியல, போடாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிப்பட்டு இவரை திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி முதல்ல 2-3 சாமி படங்களை போட்டிருக்காங்க. போக அது 1-2 தான் பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் ஃபுல்லா போயிட்டு வர டிவி பார்த்து அதை சினிமா பார்த்து அதே 3-4 நாள் ஓடிட்டு இருந்தாமா. சொன்னாரு, சே நான் போயிட்டு இவர் நினைச்சாராம் போயிட்டு திரும்பி பஸ்ல கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாராம். வரலையா, விடவே மாட்டேன்ட்டாங்களாமா. பிடிச்ச சனியை விட சொன்னது விடாதுங்கிற மாதிரி அந்த போய் திரும்பி வர 2 நாளும் 4 படம் பார்த்த பிரதர் அப்படின்னாரு. 4 படம் பார்த்த பிரதர் அப்படின்னா ரொம்ப என்னதான் கண்ணை முடிக்க வர்றேன், என்னதான் அந்த சீன் வரும்போது என்ன பண்றேன், கண்ணை தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்துடுறேன். அப்படி திரும்பி பார்க்குறேன், இப்படி திரும்பி பார்க்குறேன். அவங்க என்னதான் பார்த்தாலும் காதுக்குள்ள அது என்ன பண்ணிட்டு இருக்குது, தொடர்ந்து போயிட்டு இருக்குது. திடீர்னு நானே என்னை தெரியாமே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொல்லாங்கான சூழ்நிலை எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா எதிர்த்து நிற்க முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணாரு, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்களும் சொன்னீங்க. எனக்கும் உள்ளத்துல ஒரு வருத்தமா தான் இருந்தது, ஒரு நெருடலாவே இருந்தது, போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்ன பண்ணேன், வர முடியாத சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நான் அப்படி தவிர்த்திருக்கலாம். ஆனா சூழ்நிலை நான் தோத்துட்டேன் அப்படின்னாரு. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நினைச்சிட்டு இருந்தா பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம், போயிட்டு அங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பஸ்ல போங்க, நான் என்ன பண்ணிடுறேன் வண்டியில வந்திருக்கேன். அதான் சில சூழ்நிலை ஜெயிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு டைம் தோத்துட்டோம், 2வது டைம் தோற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி என்ன பண்ணிருக்கணும்னா ஜெயிச்சிருக்கணும். இப்படித்தான் நம்முடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில சோதனை வரும். வீட்டுல இருக்கட்டும், இதான் உதாரணமா ஒண்ணு சொன்னேன். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றாருன்னா, அநேக பொல்லாங்குகள் அவர் செய்ததை கேள்விப்பட்டதுனால அவர் நிருபத்தில் எழுதுறாரு, நான் உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்றேன். நீங்க என்னெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்க, எப்படியெல்லாம் தேவருக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு விசுவாசத்திலிருந்து இடறி போய் விசுவாச போராட்டம் வரும்போது அதில் நிற்காதபடிக்கு பொல்லாங்கு செய்து தவறு செய்து பாவம் செய்து தேவனை விட்டு தேவன் உள்ள இல்லாதபடி நீங்கள் பார்த்து கொண்டீங்க. தேவன் உள்ள இருந்திருந்தார்னா நீங்க அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த டெஸ்ட் பண்ண போது நீங்கள் இயேசுவை உள்ள விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா உள்ள இயேசு இல்லை, அதனால நீங்க தோற்று போயிட்டீங்க. உள்ள தேவன் இல்லாதனால அந்த விசுவாசத்திலே போராட்டத்திலே நீங்க தோற்று போய் விட்டீர்கள். அதனாலே உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று அங்க பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி என்னாச்சு சூழ்நிலை இருக்குது, நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். 5ஆம் வசனம் சொல்றது போல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்களே சோதித்து அறியுங்கள். ஒரு விசுவாசத்தை சோதனை தான் வெளிப்படுத்தும், ஒரு விசுவாசத்தை சூழ்நிலை தான் வெளிப்படுத்தும். நாம் இருக்கிற சூழ்நிலையில நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா அதுக்கு தகுந்தமானி நாம ஆக்ட் பண்ணியே ஆவோம். கண்டிப்பா சிச்சுவேஷனை மறிகடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம
மற்றவங்க பார்க்கறாங்களோ இல்லையா, ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிற நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவாச போராட்டத்தை சோதித்து அறிய வேண்டும். அப்ப சோதனை தான் நாம் ஆண்டவருக்குள்ள விசுவாசம் இல்ல மனசு தேதிக்கலாம், பரவாயில்ல அட்டை பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஆண்டு மன்னிப்பாரு, இதெல்லாம் ஆண்டுக்கு தெரியாதா, என் சூழ்நிலை அவருக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா விழுகுவதற்கான ஒரு தேற்றுதலை உருவாக்கி கொள்வாங்க. என் தேவன் என்ன சூழ்நிலையில பார்க்கிறாரு, நான் இருக்கிற சிச்சுவேஷன் இப்படித்தான் இருக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் அந்த சூழ்நிலையை கடந்து என்ன பண்றாங்க, ஜமானிச்சு அதை மனசு தேத்திக்கிறாங்க. ஒளிய இயேசு உள்ள இருந்தா கண்டிப்பா எதிர்க்க வைப்பார், சூழ்நிலையை ஜெயிக்க வைப்பார். எதிர்க்கிறது மாத்திரம் இல்லை, நாம ஜெயிச்சு அந்த நேரத்தில் சில இழப்புகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா மனசுக்குள்ள அப்படி அந்த ஒரு வைராக்கியம் வரும் பாத்தீங்களா, ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா, ஒரு நிம்மதி வரும் பாத்தீங்களா, அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப விசுவாசத்துல நாம் வல்லவர்களாய் இருக்கிற நாம் முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டும், மற்ற நபர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தரும் சூழ்நிலையில எல்லாம் விசுவாசிங்க தான், எல்லாரும் வர்றாங்க. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையில வேலை செய்கிற இடத்துல, போற இடத்துல, வர்ற இடத்துல, அண்டை வீட்டுல, பக்கத்து வீடுகளில நாம எப்படி நடந்து கொள்கிறோம்? அங்க போராட்டம் வரும்போது ஜெயிக்கிறோமா? அங்க போராட்டம் வரும்போது தோற்று போகிறோமா? இல்ல இவங்கள்ட்ட இப்படி பேசுறதா இல்லைங்க, யார்கிட்ட எப்படி பேசினாலும் நம்ம காரியங்களை சாதிக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அங்க இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அது. சண்டை வருது, நாம எப்படி முயற்சி பண்றோம்? ஒருத்தன் வாயை விட்டு சண்டை போடுறான் அப்படின்னா அவனுக்குள்ள இயேசு இல்ல. ஒருத்தன் அமைதியா இருந்துட்டு சகிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்னா இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படித்தானே? ஒரு சூழ்நிலை வருது, ஒரு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை, அங்க போய் பேசுறோம், அவனோட வார்த்தைகளும் இதுவும் வித்தியாசமா இருக்குது. உடனே நீ என்னடா பெரிய ஆளு, நான் எனக்கு வார்த்தை தெரியும் சொல்லி வார்த்தையை பேசி வம்பை பெருசாக்காதபடிக்கு அமைதியா இருக்க வேண்டும். அதுதான் இயேசு உள்ளே இருந்தார், மௌனமா இருப்பார். இயேசு அலைப்பட்ட போது அப்படித்தானே? சிலுவையில கொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களிலே அவர் அமைதியாகவே இருப்பார். அடிக்கும் போதும் துப்பும் போதும் ஏன் அமைதியா இருந்தார்னா அவர் இயேசு அமைதியா இருப்பார். அந்த சூழ்நிலையை அவர் ஜெயிச்சார். உண்மையாகவே நாம அமைதியா இருக்க அவனுடைய வார்த்தை அப்படியே பெருகும். அப்படியே திருப்பி பேசாம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 வார்த்தை பேசுறவன் 5 வார்த்தையை குறிச்சு சுருக்கிடுவான். நீங்க 2 வார்த்தை பேசுங்க, அவன் 8 வார்த்தை பேசுவான். அப்ப நம்முடைய வார்த்தை தான் அவனை எழுப்புது, அவனை வைராக்கியம் உள்ளது. ஏன்னா நமக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசாதான் பாரு, அவனுக்குள்ள இருந்து பிசாசு பேசும்பான். அப்ப நமக்குள்ள இருந்து நம்ம பேச வைக்க நம்மளும் பேசுறோம் அப்படின்னா நாம பிசாசின் பிள்ளை தான், இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இயேசுவின் பிள்ளையா இருந்தா அந்த நேரங்களிலே தர்க்கங்களை இருக்க மாட்டோம், அங்க வம்புகளை போக மாட்டோம். அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமைதியா அவமானங்களை சகித்துக் கொள்வோம். இது அவமானம் அல்ல, இயேசு உள்ளே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க அவமானப்பட்டு வந்துட்டியேன்னு. ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு போனா போங்க. நான் ஏன் அவமானப்பட்டு, அவமானம் அல்ல, நான் இயேசுவுக்காய் என்னுடைய என்ன பண்ணிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு என் இயேசுவுக்காய் தேவனுக்காய் என்ன பண்றேன், நான் உண்மை உள்ளவனாய் காத்துக்கொண்டேன். அடுத்த அதே தொடர்ந்து வாசிக்கலாம். 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்ப பொல்லாங்கு செய்யக்கூடாதுன்னு விண்ணப்பம் பண்றான். 2வது நலமானதை செய்யும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அந்த சபையை குறித்து அவனுடைய வைராக்கியம், பவுலுடைய வைராக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா சூழ்நிலை வரும்போது பாவம் செய்கிறவர்களாக, சூழ்நிலை வரும்போது தவறு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதுக்காக திறப்பில் நின்று ஆண்டவரே இந்த கொரிந்து சபைக்கு நான் ஜெபிக்கிறேன். அங்க இருக்கிற சில பேர் சூழ்நிலை வரும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி விடுகிறார்கள். அந்த மாற்றத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பொல்லாங்கு செய்யாது இருக்கும்படி அவன் வேண்டுகிறான். அதுக்கப்புறம் அவர்கள் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா நலமானதை செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது நம்ம சபையில எப்படிப்பட்ட ஜனங்கள் வர வேண்டுமா, இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு, அந்த சூழ்நிலையில விழுந்து போகாதபடிக்கு இயேசுவே நீங்க உள்ள இருந்து நலமானதை செய்யக்கூடிய கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம ஜெபிச்சா தான் கர்த்தர் அந்த குணங்களை அவங்களுக்கு கொடுப்பார். அதுக்கத்தான் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபம் அதான் 30, 60, 100 ரூபாய் பலம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா முதலாவது நாம் எப்படி இருக்கணும்,
பொல்லாங்கு உள்ள இருதயத்தை விட்டு இந்த விசுவாசம் உள்ள இருதயத்துக்கு, இயேசு உள்ள இருதயத்துக்கு திரும்ப வேண்டும், மாற வேண்டும். மற்றவர்களையும் மாறுபடியா ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம நலமானது செய்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அதே போல மற்றவர்களும், சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் ஜெபித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் சபையில ஒரு மாற்றம் வரும். அப்பதான் சபையில் ஒரு எழுப்புதல் வரும். அப்பதான் சபையில் இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் சாட்சியாய் வாழ முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, கோபம் வரும்போது, சண்டை வரும்போது, வாக்குவாதங்கள் வரும்போது பேசணும்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? பிரச்சனை பெருசுதான் ஆகும். அமைதியா விட்டுருங்களேன், என்ன ஆகும்? பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இந்த கோபம் வரும்போது வார்த்தை அடுக்கு மொழியா என்ன வரும்? அப்படியே வந்துட்டே இருக்கும் வார்த்தை, அப்படியே கண்டினியூ வந்துட்டே இருக்கும் வார்த்தை. அடுத்து பேசலாம், என்னத்த பேசினா அவங்க சங்கடப்படுவாங்க. அங்க அப்பா பத்தி பேசுறது, அம்மா பத்தி பேசுறது, அப்பதான் கோவப்படுவாங்க. உடனே வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான் வரும். இதெல்லாம் உள்ள இருந்து எடுத்து கொடுக்கறது யாரு? இயேசு. இந்த பாயிண்ட் பேசு மகனே, இந்த பாயிண்ட் அடுத்து சொல்லுவார் அவரே சொல்லுவாரு. உள்ள இருந்து அடுத்து இதை பத்தி தான் பேசணும்னு சொல்லுவாரா? உள்ள இருக்கிற ஆளு பாயிண்ட் எடுத்துருவான். இதை பேசு, அவன் கோவப்படுவான் பாரு. உடனே அடுத்து இதுக்கு போகப்படலையே, அடுத்த பாயிண்ட் பேசு அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த விசுவாசத்துக்கு எதிராக போராடும் போது கரெக்டான வார்த்தைகள் எடுத்து கொடுப்பாங்க. எப்படி சொன்னா அவங்க நோங்குவாங்க, எப்ப அவங்க கண்ணீர் வரும், எப்ப அழுக வருங்கிற பாயிண்ட பிசாசு உள்ள இருந்து எடுத்து கொட்டு இருப்பா. அப்ப இயேசு உள்ள இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப இயேசு உள்ள இருந்தா அந்த 5வது வசனம் சொல்ற போல நாம சகிக்க ஆரம்பிப்போம். இயேசு உள்ள இருக்கிறாரா என்பது சோதனைக்கு நீங்க நிற்கும் போதுதான் தெரியும். அங்க இயேசு இருந்து பேசினாரா, பிசாசு இருந்து பேசினானா அப்படிங்கிறத அந்த பிசாசு, அந்த சோதனை தான் உங்களை வெளிப்படுத்தும். நாம் ஜெயிச்சிருக்கிறோமா, தோற்றுக்கிறோமா ஆராய்ச்சி பார்க்கலாம். இந்த நேரத்துல நான் சொல்லும் போது, இந்த செய்தி நான் பேசுறேன், இந்த நேரத்துல நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நாம் பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தை தோற்று போயிருக்கிறோமா, ஜெயிச்சிருக்கிறோமா? நாம ஏன் ஜெபம் கேட்கப்படுறதில்லை? நான் ஜெபிச்ச ஏன் ஆண்டவர் பண்றதில்லை? நாம ஜெபத்தில் எவைகளை கேட்போம் செய்வேன் சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? நாம விசுவாசம் உள்ள ஜெபமாய் மாறணும். நம்ம தேவனுடைய சுவாபம் உள்ளவர்களாய் மாறணும். இயேசு சொன்னார், காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், அங்க நின்றது. ஏன்னா அவர் ஜெயிச்சவர், அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்தார். அப்படி எல்லா சூழ்நிலையும் அவருக்கு கீழ்ப்படித்து போனது. உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற காரியம் நடக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நாம் ஜெயிச்சா நாம் ஜெயிப்போம். அல்லேலூயா. நாம அந்த விசுவாச போராட்டத்தில் ஜெயிச்சா நாம் எல்லா சூழ்நிலையும் ஜெயிப்போம். நம்ம சொல்ற வார்த்தைக்கு இயற்கையாராலும் சரி, மனுஷனானாலும் சரி, எதுவானாலும் சரி கட்டப்படும். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை துதிக்க மாத்திரம் இல்ல, அதாவது நாவினால துதிக்கவும் செய்யறோம். அதான் சொன்னேன், 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், என்ன பண்ணோம்? துதிக்க 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 நம்ம செய்த பாவத்தை எல்லாம் கழுவுறோம்னு சொன்னோம். அப்ப நாம ஜெபிக்கிற நாவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, எல்லாத்தையும் செய்யும், எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. பவுல் சொல்றாருல, எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. அதே போல சூழ்நிலையில கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா சகிச்சு போக, பொறுமையா இருக்க, மன்னிக்கிறதுக்கு, மறக்கிறதுக்கு, குடும்பத்தை நம்ம முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை விசுவாசிகளா இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல நம் பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு, அண்டை வீட்டாரோடு, நம்ம சொந்தக்காரர்களோடு நாம் இதை பயிற்றுவிக்க வேண்டும். விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன் பவுல் சொல்றாரு. அப்ப விசுவாசத்துல போராட்டம் என்று சொன்னா அது சோதிக்கப்படும் போதெல்லாம் ஜெயிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. சோதனை வரும்போதெல்லாம் ஜெயிக்கிறதா இருக்கும். சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, ஆனா ஜெயிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருந்தார்னா கண்டிப்பா ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம நடந்துக்கிற விதம், பேசுற விதம் எல்லாம் அன்பு, நம்ம மேல அன்பு இருந்துன்னு வச்சுங்களேன், நம்மளை மறக்கவே மாட்டாங்க. நம்ம பேசக்கூடிய பழகக்கூடிய விதங்கள் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம எப்போ நம்மளை விடவே மாட்டாங்க. நம்ம நடந்துக்கிற விதங்கள், நம் பழகிற விதங்கள், நம் பார்க்கிற விதங்கள், நம் பேசுகிற விதங்கள் ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் சிலர்கிட்ட நல்லா பேசுவோம், சிலர்கிட்ட என்ன பண்ணுவோம், வம்பா தான் பேசுவோம். எப்படி இல்லை, எல்லாரோடும் நல்ல இதுல நம்ம பேச ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவனுக்குள்ள நமக்குள்ள ஆண்டவர் இருக்க நம்மை கொண்டு மெருகேற்றி கொண்டிருப்பேன். நம்ம எல்லாமே தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ள மாற வேண்டும் என்று சொல்றது நானுமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், தகுதிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம ஆசைப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறார், நம்மை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்க விரும்புகிறார். நம்ம இப்படி மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு கீழ்ப்படியும், நமக்கு எல்லா சத்துருவும் போராட்டத்தையும் மேற்கொள்ள அதிகாரம் இருக்குது. முதல்ல நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும், சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
அல்லேலூயா. அப்ப சூழ்நிலை நம் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கிறதுக்கு அவர் தீவிரமாய் இருக்கிறார். நாம் ஜெயிக்கிறதுக்கு நாம் மாறினா நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால அந்த 7வது வசனம் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களை போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 2 காரியத்துக்கு அங்கே பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே சூழ்நிலை வரும்போது எனக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. முதல்ல என்ன ஜெபம் என்னன்னா, சூழ்நிலை வரும்போது அதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீராக. பிசாசு உள்ள ஏறிடக்கூடாது, நீங்க உள்ள வரணும் ஆண்டவரே. அப்ப சூழ்நிலை வரும்போது என்ன வருது? பிசாசு உள்ள வந்துடுறான். அந்த பிசாசு வரக்கூடாது ஆண்டவரே, நீங்க உள்ள வரணும். அதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். ஏன் நம்ம வாயில் திறந்து பேசணும்? ஏன் ஜெயிக்க முடியாம போகுது அப்படின்னா, யார் உள்ள போயிடுறா? வாயத்தரம் சொல்லுங்க. உள்ள போக மாட்டான். சொல்லுங்க. பிசாசு உள்ள போயிடுறான். ஒரு சூழ்நிலை கோபப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா, கோபம் வரலாம், கோபம் தப்பே இல்லை. ஆனா கோபத்தின் மூலமாய் விளைவுகள் நம்ம என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். கோபம் வரும், சங்கடம் வரும், துக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த இடத்துல பிசாசு உள்ள போறதுக்கு அனுமதிக்க கூடாது என்று அங்கே பவுல் ஜெபம் பண்றான். அதனால தான் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே கோபம் வரும், கோபம் வரும்போது என் வாயில பிசாசுக்கு விட்டுறக்கூடாது, என் இருதயத்தை பிசாசு ஆட்கொள்ள விட்டுறக்கூடாது, ஜெயிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். சூழ்நிலை வரும்போது நல்ல ஜெபம் பண்ணணும். நாம அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கர்த்தர் அந்த நாவையும் அந்த இருதயத்தையும் சிந்தையும் ஆட்கொள்ளுவாரு. நம்ம இருதயத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகள் வெளிவராதபடி காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. 2வது நில்லாதவர்கள், நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே அப்படின்னா, கோபம் வரும்போது தான் எடுத்து எறிகிறது, தூக்கி வீசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம் எப்போ வருது? அப்ப நல்ல காரியமா செய்வோம். கோபம் தான் என்ன பண்ணுவோம்? அப்ப நலமானதை செய்ய பக்கத்துல நினைச்சிருந்தா போடுங்க, தள்ளி விடுவோம். உன்னை குடுக்கல வச்சுக்கலாம், புடுங்கி அவன்கிட்ட போய் புடுங்கிட்டு வர்றது எல்லாம் பண்றோமா இல்லையா? ஒரு பக்கத்து வீட்டில் பிரச்சனை அப்படின்னு என்ன பண்றோம்? அவனுக்கு எப்படி போட்டா அவன் அந்த குடும்பத்தை பிரச்சனை உண்டாக்குறது, யாரை சொல்லி விட்டு மூட்டி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறோம்ல. இப்ப இதெல்லாம் பொல்லாங்க செய்யக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம். நம்ம வேலையில் ஒருத்தர் பிரச்சனை பண்றான்னு வச்சுக்குவோம், அவனை போட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ, யார்கிட்ட முதலாளி சொல்லிக் கொடுக்கறது, ஓனர் சொல்லிக் கொடுக்கறது, மேனேஜர் சொல்லிக் கொடுக்கறது, இப்படி எல்லாம் சொல்லி நாம் என்ன பண்றோம்? பொல்லாங்கானதை செய்து நாம் ஜெயிக்கிறதுக்கு நினைக்கிறோம். அப்படித்தானே? அப்படித்தான் நம்ம மற்றபடியில முயற்சி பண்றோம். நாம் அப்படி பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி என்ன அந்த சூழ்நிலை எனக்கு மோசமா வருது, இவங்கெல்லாம் எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு நான் தவறே பண்ணல, அவனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது பொறுமையா இருக்க விஷயங்க ஆண்டவரே. இயேசுவுக்கும் அப்படிதான் பொறுமையை கர்த்தர் கொடுத்தார். ஜெபத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிச்சு அந்த வேதனையை சகிக்க முடியாம கண்ணீர் எல்லாம் என்னாச்சா, ரத்தமும் வேறுமையா வெளியே வந்தாமா, அந்த அளவுக்கு வேர்த்து வெளியே வந்து போல ரத்தமும் வந்துதாமா, அந்த அளவுக்கு வியாதிகளப்பட்டார், வேதனைப்பட்டார், மன சோர்வா இருந்தாரு. உடனே வெளிப்படுத்த அந்த அவன் ஜெபிச்ச போது கர்த்தர் தூதனை அனுப்பி அவனை தேற்றினாராம். அவரு அந்த சோதனை சகிக்கிறதுக்கு கர்த்தர் பலம் கொடுத்தார் அவர்களுக்கு. உடனே என்ன அரைஞ்சாங்க, குத்தனாங்க, விட்டனாங்க, ஆணி அடிச்சாங்க, தூக்கி நிறுத்தாங்க, எல்லா சூழ்நிலையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி சோதனை ஜெயிச்சதுனால என்னாச்சு? நினைச்சிட்டோம் அவமானப்பட்டுட்டோம், இவனை கொன்னுட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் அவரை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இப்ப குத்தவனே பார்த்து தப்பு பண்ணிட்டேன் சொல்லி மனம் திரும்புற அளவுக்கு இயேசு வாழ்க்கையில பிதாவாகி தேவன் அந்த வாழ்க்கையை ஜெயிச்சார். அல்லேலூயா. நான் ஜெயிக்கும் போது குத்தவர்களை திரும்பி பார்ப்பாங்க, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டப்பா, இவன் உண்மையாகவே நீதிமான், உண்மையாகவே குத்தம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது. அதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். 1 சூழ்நிலை வரும்போது ஜெயிக்கிறதுக்கு, 2வது சூழ்நிலை வரும்போது தப்பு பண்ணாதபடிக்கு நல்ல செயல்களை செய்ய, நல்ல பொறுமையாய் அவளுக்கு வீட்டில் பரிமாற, வீட்டில் அன்பாய் நடந்து கொள்ள, அவளுக்கு மன்னிக்க, அவளை விட்டு கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 8வது வசனம் வாசிக்கலாம். 9வது வசனம். 9 நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் உள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 3வது ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்னதான்? நற்சீர் பொருந்தும்படுத்திட்டு
நல்ல அதாவது நற்சீர்னா என்னது? சீர்னா தமிழ்ல படிச்சிருப்போம்ல, சீர் தமிழ்ல படிச்சிருக்கீங்கல்ல, என்னது சீர்? அசை, சீர் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. சீர்னா எழுத்தும் அசையும் சேர்ந்து உருவாவதுதான் சீர். அப்படி படிச்சிருக்கீங்கல்ல? கிராமர்லாம் இப்பதான் ஞாபகம் வருதா? நானும் யோசிச்சேன், என்னடா சீர் நல்லா படிச்சிருக்கிறோம் எங்கேயோ ஞாபகம் வருது அப்படின்னு. எழுத்தும் என்னது அசையும் சேர்ந்துதான் சீர் உண்டாகுது. அப்போ சீர் ஒரு இணைச்சீர் இருக்கு, 2 இணைச்சீர் இருக்குது, 3 இணை, 4 வகையான சீர்லாம் இருக்கு. அப்படிதானே? 4 அசை சேர்ந்த ஒரு சீர் இருக்குது. அதுல 4 அசை இருக்கும், அது சேர்ந்த ஒரு சீரா வரும். ஒரு சீர் உள்ளது இருக்குது, ஒரு அசை உள்ளது, அப்படியெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப 2 காரியம் பொருந்தா தான் சீர் பொருந்தும். அப்படிதானே சீர் வருது. ஒன்னு எழுத்தும் ஒன்னு அசையும் சேர்ந்து சீர் உருவாகுது. அதே போல நாம் நற்சீர் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அங்க பாருங்க, நீங்கள் நற்சீர் பொருந்து பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்படின்னு பவுல் அங்கே சொல்லுகிறார். ஏன் அவர் நற்சீர் அப்படின்னு? சீர் என்று சொன்னா ஆசீர்வாதம், சீர் என்று சொன்னா ஒரு கிருபை, சீர் என்று சொன்னா நிறைய அதுல இருக்குது, கொடை, மேன்மை, தயவு, இது மாதிரி காரியம். நற்சீர் பொருந்து பொருட்டு அப்படின்னு சீர்னா என்னன்னு யோசிச்சேன் நான். அப்ப நல்ல தயவு, கொடை, கிருபை, இந்த மாதிரி நாம நல்ல சீர், நல்ல கொடை, நல்ல எண்ணம், நல்ல கிருபைகள், நல்ல பொருட்கள், பரிசுகள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கையில் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். 3வது ஜெபம் பண்றாரு, நீங்க எல்லாம் கிருபையில வளரணும், நீங்க எல்லாம் அன்பில வளரணும், நீங்க உங்க குணத்துல நீங்க நல்ல பிள்ளைகளை வளர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வளர்ச்சினா நமக்கு மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியே இருக்கும்படியா, முதல்ல நமக்குள்ள, 2வது மற்றவர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த கிருபை நமக்கு வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி, கொடைகள் வேண்டும் என்று சொல்லி, அந்த கிருபைகள் வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் விண்ணப்பம் வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்துல, இந்த ஒரு 13வது அதிகாரத்துல இந்த சபை, கொரிந்து சபையை பார்த்து அந்த பவுல் விரும்பின காரியம் அவர்களுக்குள் குறையாய் காணப்பட்டது என்னன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை, போராட்டம் வரும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றா, விசுவாசத்திலே சோதனை, விசுவாச சோதனை வரும்போது தோற்று போர்களாய் காணப்பட்டார்கள். உடனே அவர் ஜெபம் பண்றார், என்னன்னு? பொல்லாங்கு செய்யாதபடிக்கு நான் ஜெபம் பண்றேன். நீங்க சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீங்க குறுக்கு வழியா போய் அது ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க நேர் வழியாய் நின்று பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும், உங்க விசுவாசத்தை ஜெயிக்க வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே 1வது சொல்லுகிறார். 2வது, நீங்க நலமானதை செய்யும்படிக்கு, இந்த பொல்லாத சூழ்நிலை வரும்போது நீங்க நலமானதை செய்யும்படிக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். 3வது, நீங்கள் நற்சீர் பொருந்தும் பொருட்டு, நல்ல காரியத்தை இங்கே செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்க பவுல் விண்ணப்பம் வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அப்படியாய் மாற வேண்டும். நாம முதலாவது விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசி சபைக்கு நாம் எல்லாம் உள்ள வந்தா எப்படிப்பட்டவர்களாய் மாறணும் அப்படின்னா, நாம் எல்லாம் உலகத்துக்கு செத்தவர்களாய் மாற வேண்டும். உலகத்துல எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்? செத்தவர்களாய் மாற வேண்டும். நாம் அந்த சபைக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னா, நம்ம உள்ள வரும்போது உலகத்தார் தான், ஆனா வெளியே போகும்போது தேவனுக்குரியவர்களாய் மாறி போக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய விருப்பம். சபைக்குள்ள வரீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சபைக்குள்ள வந்தீங்கன்னா நிறைய கொசு, வண்டு இதெல்லாம் வரும். நீங்க போய் பாருங்க, சாயங்காலம் ஆச்சு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த சபையில இங்க உள்ள இந்தக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா செத்து போயிடும். ஏன் செத்து போயிடும்? இது அடைச்சு வச்சுக்கிறதுனால ஹீட்டு தாங்கவே முடியாது. நீங்க பாருங்க, ஒரு 2 நாள் 3 நாள் முடிச்சு பாருங்க, இங்க சுத்தியும் என்ன இருக்கும்? என்ன உள்ள வந்திருந்தாலும் செத்து போயிருக்கும். அது வண்டு வந்திருந்தாலும் சரி, குருவி வந்திருந்தாலும் சரி, என்ன இருக்கும்? அது செத்து போயிடும். ஏன்னா இந்த இடத்துல உள்ள வரும்போது அந்த சூழ்நிலை வேற சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் மாற்றம் இருக்கிறதுனால இது அப்படியே அந்த ஹீட்டு தாங்க முடியாம செத்து போயிடும். அதே போல நம்ம சபைக்குள்ள வரும்போதும் ஆவியானவர் நம்மை தொடும்போது நம்முடைய மாம்சம் எல்லாம் செத்து போயிடணும். நாம எப்படி இருக்கணும்னா, மாம்சம் எல்லாம் செத்து போய் நம்முடைய ஆசைகள், நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள் இதெல்லாம் செத்து போயிடணும். அதுதான் ஆவிக்குரிய சபையுடைய நோக்கம். சபைக்குள்ள ஒருத்தர் வர்றோம் அப்படின்னா, அங்க இருக்கிற ஆவியானவர் நம்மை சபை, அதாவது உலகத்தின் காரியத்தை எல்லாம் கொன்று நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற்றி நம்முடைய எந்த உலகத்திற்குரிய காரியம் நமக்குள் வெளிப்படாதபடிக்கு, செயல்படாதபடிக்கு சாக வச்சிருவார். அல்லேலூயா. அதுதான் சபையிற்குள்ள வரும்போது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியம். அல்லேலூயா.
நமக்கு அதை வரும்போது கோபத்தோடு வருவோம். இங்க வந்துட்டு போனீங்கன்னு வச்சு சமாதானமா ஜெபிச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பாவத்தை எதிர்க்க, உலகத்தை எதிர்க்க, ஆமென், எல்லாவற்றையும் எதிர்க்க. எப்படி? கோபத்தினால் அல்ல, அன்பினால் எதிர்க்க. அன்பை தரித்து கொண்டு நம் சூழ்நிலையை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அதுக்கு தாங்க சபைக்கு வர்றோம். சபைக்கு நமக்கு வருவது நோக்கமே ஆவிக்குரியவனை எழுப்பி விட்டு பூமிக்குரிய இந்த மாம்சத்தை ஒடுக்கி ஆவியான சரீரத்தை நம்ம என்ன பண்ணோம்? பூமிக்குரிய சரீரத்தில் இருக்கும் போதே போன வரக்கூடிய பார்த்தோம். அப்ப நம்ம வர்றதுக்கு நோக்கமே ஆவிக்குரிய அதாவது முந்திர சரீரமா இருக்கிற ஜென்ம சரீரத்தை அடக்கும்படியாகவும் பிந்திர சரீரமா இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கும்படியாகத்தான் நம்ம சபைக்கு வருகிறோம். வரும்போது எல்லாம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு செய்தியை நம்மை உயிர்ப்பிக்க தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க ஆரம்பிக்க வேண்டும். 10 சோதனை வருது அப்படின்னா 5 ஜெயிச்சிடணும். 5 தான் வேணா தொற்று போயிடலாம். அடுத்த வாரம் வரும்போது 10 ஜெயிக்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிடணும், நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு வாரமும் நாம் நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் தேவன் பக்கம் வைத்து விட்டு நாம் ஜெயிக்க ஆரம்பிச்சா நம் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் மாறும். அதான் நாம் எல்லா சோதனை வரும்போதும் நம்ம எப்படி வருவோம்? ஜெயமுள்ளவர்களாய் மாறுவோம். அதான் 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நமக்குள்ள கிறிஸ்து இருந்தார்னா கண்டிப்பா ஜெயிக்க வைப்பார். கிறிஸ்து உள்ள இருந்தார்னா நம் சிந்தையை கட்டுப்படுத்துவார். கிறிஸ்து உள்ள இருந்தார்னா இருதயத்தை கட்டுப்படுத்துவார், நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்துவார். நம்முடைய தேவையில்லாத வெளி வேஷங்களை அல்ல இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய அலங்காரத்தை நமக்கு கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதாய் மாறணும்? நான் ஏன் ஜெபம் பண்ணா ஏன் நடக்கிறது இல்லை, ஏன் நிற்கிறது இல்லை? ஆதி காலத்துல இருந்த பவுலுடைய வாழ்க்கையில ஏன் அவன் சொல்லும் போதெல்லாம் அப்படியே நடந்ததாமா? அவனை கொண்டு கர்த்தர் பலத்த கிரிகளை செய்தாராமா. போன வாரத்தில் பார்த்தோம். அப்படின்னா அப்படிப்பட்ட கிரியைகள் எப்படி வந்ததுன்னா அவன் ஜெயிக்கிறவனாய் மாறினான். அதனால சூழ்நிலையை ஜெயிச்சான். அவன் கோலமாய் கச்சைகள் உருமால்கள் போடப்பட்ட போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அப்படி ஏன் மாறினான்னா கிறிஸ்து அவனுக்குள் வாழும்படியாய் உலகத்தின் எல்லா மேன்மைகளையும் அவன் இழக்க ஆரம்பிச்சான். படிப்பு, கல்வி எல்லாம் ரொம்ப படிச்சவன், கமாலியலின் பாதத்திலிருந்து படிச்சவன். அந்த பெருமையை அவன் முதல்ல கீழே போட்டான். என்னையும் எடுத்து தெரிந்து கொண்டான் தான் எல்லா பக்கமே சொல்லுவான். அந்த பெருமையான காரியங்கள் எல்லாம் அவன் கீழ்ப்படிய கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். உங்களை கொண்டு செய்யணுமா? நீங்க வருங்காலங்களில் பயன்பட வேண்டுமா? உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் வல்லமையா நீங்க போய் ஜெபிச்ச அந்த அற்புதம் நடக்கணுமா? அடையாளங்கள் நடக்கணுமா? நீங்க ஜெயிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். சபையில கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆனா தகுதி இல்லாம ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம எப்படி மாறணும்? நாம் ஜெபத்துக்கு வல்லமை எப்படி வருது அப்படின்னா நம்முடைய வார்த்தை அவர் கேட்பார். இவன் சொன்னா செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வரும்னா மதிப்பு கூடும்போது, அவன் மேல ரொம்ப மரியாதை இருக்குன்னு வச்சுக்கல, வரும்போது ஏன் எழுந்து நிற்கிறோம்? அவளை ரொம்ப மதிக்கிறோம். ஒரு பெரியவர் வரும்போது ஏன் எழுந்து நிற்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மரியாதை நமக்குள்ள வருது போல. நாம சொல்ற வார்த்தை கர்த்தர் மதிக்கணும்னா ஐயோ இவனுக்கு செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு எல்லா காரியத்துக்கும் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாக்கு சும்மா சாதாரண என்னது ஆகாயத்தில் சிலம்பம் பண்றது போல ஆண்டவரை இதை செய்யுங்க ஆண்டவரை அப்படின்னு சொன்ன செய்யற மாதிரி இருக்கணும். நம்ம சொன்னா கர்த்தரை செய்யற அளவுக்கு நம் வார்த்தையில தெளிவும் வைராக்கியம் இருக்கணும். அது வரணும்னா நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 11வது வசனம் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நாம் என்ன செய்தா கர்த்தர் இருப்பார், என்ன மாதிரி செய்தா கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறார். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் சொல்வதெல்லாம் கர்த்தர் செய்வார். நம்ம கூட இருந்து நாம் ஜெயிக்கிறவனாய் மாற்றுவார். நாம் தேவையில்லாத வார்த்தை பேசவே மாட்டோம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம சிந்தை மாறும். நாம் தேவையில்லாத வார்த்தைகள் வாயில வராது. சூழ்நிலை மோசமா இருக்கும், அவமானங்களை சகிக்க, பாடுகளை சகிக்க, சில நேரங்களில் பொறுமையா இருக்க
நாமே கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றையும் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை இப்படிப்பட்டதாய் மாற வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் கொரிந்து சபைக்கு இப்படி எழுதுகிறார். என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அங்கே பாடப்பட்ட குறையை அவர் சுட்டி காண்பித்து அங்கே நிருபத்தை எழுதுகிறார். அதன் மூலமாய் கொரிந்து சபையிலே கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னா நாமும் இப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். நாம் கர்த்தரை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் உள்ள வந்துட்டார்னா எல்லாம் நிதானமா இருக்கும், எல்லாம் சீரா இருக்கும். எழும்பி வரக்கூடிய அலையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், போராட்டம் நமக்கு எதிராக வராதுன்னு இல்லை. அதான் சொல்றாரு, நாங்க எங்க கூட கர்த்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாங்களும் அநேக அந்த வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறியீர்களா? அறியீர்கள் என்று. அப்ப நாங்களும் இப்படி வர பிரச்சனைகள் போராட்டம் வந்து கொண்டுதான் இருக்குது. நாங்களும் போராட்டத்தை ஜெயிச்சு கொண்டிருக்கோம். கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் ஜெயிக்கலாய் மாற வேண்டும். கண்களை மூடி இந்த நாளிலே நான் ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன நம்மை உருவாக்குகிற அந்த நல்ல வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நமக்குள்ள என்ன குறையா இருக்குது, எப்படின்னா குற்றமா இருக்குது, அப்படி இது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை குறித்து நாம் கேட்க வேணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன், என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதான் பவுல் அங்கே ஜெபிக்கிறத பார்க்க கொரிந்து சபைக்காக அவர் சொல்லு, பொல்லாங்கு மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நாம விசுவாச போராட்டம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? பொல்லாங்கு செய்கிறோமா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோமா? நடந்துகிற வார்த்தைகள், நடந்து கொள்கிற காரியங்கள், விதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்க வேண்டுகிறேன். இந்த ஜெபம் நமக்கு வாழ்க்கையில காணப்படணும். முதல்ல நான் சூழ்நிலை வரும்போது அதை ஜெயிக்கணும். ஆண்டவரே, பொல்லாங்கு செய்திடக்கூடாது. பொல்லாங்கன் உள்ள இருந்து பொல்லாங்கு செய்யாதபடிக்கு நான் காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, பொல்லாங்க உள்ள போனா மட்டும்தான் பொல்லாங்கு செய்ய நமக்கு தீவிரிப்போம். அந்த நேரத்தை நீங்க வந்து உள்ள எனக்குள்ள ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நாம ரெண்டாவது ஜெபிக்க வேண்டியது, எங்க சபை அப்படி மாறணும்ப்பா. ஒவ்வொருவரும் சூழ்நிலை ஜெயிக்கணும். சூழ்நிலையில பொல்லாங்கன ஜெயிக்கிறதுக்கு, பொல்லாங்கு செய்யாதபடி ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா கர்த்தர் நம்ம சபையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். சபை என்பது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து அசைவாடுகிற சபை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபையாய் மாறணும். அன்பை வெளிப்படுத்துகிற சபையாய் மாறணும். சபை என்பது சும்மா ஏதோ பேருக்கு கட்டணம் அல்ல, தேவனுடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கக்கூடிய ஜனங்களை உருவாக்குகிற இடம். ஹல்லேலூயா. நாம் அப்படி மாறும்படியாய் ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒருவேளை நம்மகிட்ட அப்படி இப்படி பலவீனங்கள் இருக்குமானா ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். நாம சொல்லுது ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று அங்க பவுல் சொல்லுது போல, இயேசு கிறிஸ்து வந்தா என்ன ஆகும்? நான் மறுபடியும் வந்தால் உங்களை இப்படிப்பட்டவர்களை தப்பவிட மாட்டேன் என்று சொல்லி அங்க பவுல் கண்டிக்கிறத பார்க்கிறோம். அவர் கண்டிக்கிறாரோ இல்லையோ, நாங்க கண்டிக்கிறோம் இல்லையோ, இயேசு வந்தா என்ன பண்ணுவார்? சிந்தையே. நாம உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள், நாம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பிள்ளைகள், நாம உலகத்தை கலக்கக்கூடிய பிள்ளைகள். நாமே இன்னும் ஜெயிக்காம இருந்தா எப்படி மற்றவர்களை ஜெயிப்பது? ஆண்டவரே, ஆண்டவரே கிருபை வேணும்ப்பா, எனக்கு ஒரு மனமாற்றம் வேணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா. என்ன எல்லா சூழ்நிலையும் வெற்றி சிறக்கிற பண்ணுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாம் கேட்க போறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாம
ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, சுவாபத்தை மாற்றத்தை கொடுக்கும்படியாக, ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அதான் பவுல் அங்கே சொல்லுகிறாரு, நல்ல மனதை செய்யும்படிக்கு, நீங்கள் நலமானதை செய்யும்படிக்கு உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நலமானதை செய்யணும். சூழ்நிலை வரும்போது நாம் நலமானதை செய்யணும். நமக்கு விரோதமா தவறாகதே பண்றாங்கன்னு வச்சுக்கோம், அவங்களுக்கு விரோதமாய் நாம் தவறாக செய்யாதபடிக்கு நலமானதை செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, நலமானதை செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பாவுடைய அன்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா உண்மையாகவே நலமானதை செய்யறதுக்கு ஆவியானவர் நம்மை பக்குவிப்பார், பயிற்சி செய்ய உதவி செய்வார், செய்ய கிரியை செய்ய உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளில வாய்களை ஒப்பு கொடுப்போம், நாவுகளை ஒப்பு கொடுப்போம், சிந்தைகளை ஒப்பு கொடுப்போம், சரீரின் அவயவங்களை ஒப்பு கொடுப்போம், காலை ஒப்பு கொடுப்போம், கைகளை ஒப்பு கொடுப்போம், கண்களை ஒப்பு கொடுப்போம். எல்லா பகுதியிலும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே, எல்லா பகுதியிலும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவ கிருபையுள்ள கரம் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா எல்லாம் கிறிஸ்துவுக்குள் சாக வேண்டும். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். கண்டதை செய்யறதுக்கு அல்ல, நாம் நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு அல்ல, எல்லாம் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும், ஆவியானோட கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறதெல்லாம் நாங்கள் நற்கிரியை செய்யும்படியா எங்களை பயிற்றுவிப்பீராக, நல்ல வார்த்தைகளை பேசும்படியா எங்களுக்கு பயிற்றுவிப்பீராக. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. கட்டுப்படுத்துவீராக, கோபங்களை கட்டுப்படுத்துவீராக, வார்த்தைகளை கட்டுப்படுத்துவீர்களாக, செயல்களை கட்டுப்படுத்துவீராக. ஆண்டவர் கையை செய்கிற வேலையெல்லாம் கட்டுப்படுத்துவீராக, கால் ஓடுறதெல்லாம் கட்டுப்படுத்துவீராக, இருதயத்தில் தோன்றுகிற வார்த்தைகள் எல்லாம் கட்டுப்படுத்துவீராக, சிந்தையில வரதெல்லாம் பேசாதபடிக்கு கட்டுப்படுத்துவீராக. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஆவியான கிருபையுள்ள கரம் வெளிப்படும்படியாய் தேவ கரம் இந்த நாளிலே நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில சீர்திருத்தங்களை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் கேட்க போற, ஆண்டவரே என் சிந்தையை நீங்க மாற்றுங்கப்பா, என் செயல்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. என் வார்த்தை ஆமென் மறுரூபமாய் மாறணும், என் செயல்கள் மறுரூபமாக ஆண்டவரே. அங்க இடத்துல நாங்க மாம்சமாய் இருக்க கூடாது, ஆவிக்குரியவளாய் மறுரூபமாய் நிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து தகப்பனத்தை கெஞ்ச போறோம், ஜெபிக்க போறோம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம அர்ப்பணிக்க அந்த எதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையோ எல்லாம் கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாவா இருக்கலாம், பார்வையா இருக்கலாம், பேச்சுக்களா இருக்கலாம், சிந்தையா இருக்கலாம், செயல்களா இருக்கலாம், எண்ணங்களா இருக்க, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த அவரால் முடியும். ஆவியானோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக சொல்றோம், நீங்கள் நற்சீர் பொருத்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். நற்சி நல்ல குணங்களை வெளிப்படுத்த, நல்ல வார்த்தைகள் பேச, அங்க கோபப்படாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனஸ்தாபம் வச்சுக்க மாட்டோம். போய் பரவாயில்லக்கா, நீங்க தப்பு கோபம் போய் பேசியிருப்பீங்க சொல்லி நற்சீரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக, அவர்களை பழையவாறையே நேசிக்க, சண்டை வர்றதுக்கு முன்னால எப்படி அதே போல நேசிக்க நற்சீர் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இங்க பவுல் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இது எங்களுக்குள் காணப்படணும், இது பெருகணும் ஆண்டவரே, இது வளரணும், இதுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபித்தன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நாங்கள் ஆண்டவரே எதிலெல்லாம் வீக்கா இருக்கிறோம், எதிலெல்லாம் பலவீனனாய் இருக்கிறோமோ அதை இனம் கண்டு கொண்டு அதை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. சூழ்நிலை வரும்போது, விசுவாச போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரே ஆமென், சபையில் சில காரியங்கள் நடக்கும்போது, சிலர் சொல்லும் போது நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சத்துரு எங்க வேணாலும் வச்சோம் அவனை நம்ம சோதனைக்கு உட்படுத்துவான். தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் தான் இயேசுவை சோதிச்சான். உப்பருகின் மேல, தேவாலயத்து உப்பருகின் மேல போய் நின்று தாழ குதியும். வனாந்தரத்தில் கொண்டு போய் பசியை உண்டாக்கினான்.
எல்லாவற்றுக்கும் மேல கொண்டு போய் பூமியை காண்பிச்சு அவன் சோதனையை கொடுக்கிறான். கர்த்தர் ஜெயிச்சார். இருக்கிற இடத்துல சோதனை வரும், ஆலயத்துல சோதனை வரும், உலகத்துல சோதனை வரும். எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்க வேண்டும். எல்லா பகுதியிலும் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறணும், அர்த்தமுள்ளதாய் மாறணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் மாறணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாறணும். நாம் அப்பதான் தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ள அவர் ஆசையோடு வாஞ்சியோடு. எலியா ஜெபிச்ச போது 3 வருஷம் மழை ஏன் நின்னுது? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்து என்று சொன்னா ஜெயிச்சவனாக, தேவனுக்காய் வைராக்கியம் உள்ளவனாக, தன்னை தேவனுக்காய் அர்ப்பணித்தவனாக ஜெபம் பண்ணினான். அற்புதங்களை நடத்த தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்ம கூட இதெல்லாம் ஜெயிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிதாய் இருக்கும். உலகத்தை ஜெயிக்கணும், இந்த ஆசை இச்சைகளை ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற விண்ணப்பம் பண்ணி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் இப்படியே இருக்கிற வேலை செய்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல, நாம் நம் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, இயேசுவை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஆமை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் மாறக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க போறோம். சபையை மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, எங்க தேசத்தை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் நாம ஜெயமுள்ள பிள்ளைகளாய் மாற்ற முடியும். அப்படி உள்ளத்தின் ஆழத்திருந்தவரை நோக்கி பார்த்து உதவி செய்வீராக ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல தகப்பனுடைய கிருபையுள்ள கரத்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மதிய வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களை நீர் மாற்றுவீராக, எங்களை கொண்டு மாற்றங்களை ஆமை கட்டளையிடுவீராக. நாங்கள் ஆண்டவரே ஆமீன் எங்களை ஜெயிக்கவும் சத்துருவை ஜெயிக்கவும் உம்மை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்காய் ஜெபிக்க, அதற்காய் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, விட்டுக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயித்து ஆமை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த உதவி செய்வீராக. நாங்க இருக்கிற குடும்பத்தை, நாங்க இருக்கிற அண்டை வீட, நாங்க இருக்கிற தெருவை, நாங்க இருக்கிற அந்த சபையை, நாங்க இருக்கிற ஆண்டவரே தேசத்தை கீழ்ப்படுத்த உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற மகத்துவமான காரியங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதை கொண்டு நாங்கள் பெரிய மேன்மையான தேவனை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் எங்களுக்குள்ள ஆண்டவரே இருந்து நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் தன்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், மறுரூபமாக்குவீராக. ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயங்கொள்ளுவர்களாக நீ மாற்றுவீராக. கடைசியில ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்ல அந்த பேர்ல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபையில கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே, ஆமென்.